Hello viewers, today I have got an interesting thing for you. You might have seen in the thumbnail itself, isn't it? So today's topic is, who is Shakespeare? So Shakespeare யாரு? எல்லாருமே மைண்ட்ல வந்து அவரை பத்தி ஒரு சின்ன ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு ரைட்டர், மேபி ட்ராமாட்டிஸ்ட், போயட், இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகே, பட் he has got more than that. So what's that? அதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். And do you know why I have selected this topic today? This is the base for 11th and 12th standard. இப்போ உங்களுக்கு ஷேக்ஸ்பியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது முதல்ல ஷேக்ஸ்பியர்னா யாருன்ற ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். It will be definitely interesting for you. So keep watching the video to the end. So before going into the video, do subscribe to our channel and click the bell icon for more updates. So first of all, let me tell you about Shakespeare. Then you can think how he has achieved that height. Okay? So Shakespeare was an English dramatist. He was born in England and he was born in the year 1564. Okay? 1564. So think of that. So early he has born. And he has achieved many titles. He is called as the father of English dramatists. Then, what's more than that? He is also called as England's national poet. And இன்னைக்கு இருக்கிற சினிமா எல்லாத்துக்குமே அவர்தான் பேஸ். அவரை வச்சுதான் இன்னைக்கான சினிமால இருந்து இன்னைக்கான தியேட்டர் முதற்கொண்டு எல்லாமே அவரை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. And he has written nearly 39 plays and 154 sonnets. Okay, sonnets is nothing but is a kind of poem. Okay, and so நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் அவர் தான் இப்ப இருக்கிற தியேட்டருக்கு ஒரு புள்ளியார் சுழி போட்டார் அப்படின்னு. சோ அதெல்லாம் எப்படி நடந்தது, சோ அத பத்தி டீடைலா பாப்போம். First of all, at his young age itself, he has got an interest in the writing of plays. Plays is nothing but drama. Okay, drama தான் plays ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த டிராமாஸ் எழுதுறதுலயும் ஆக்டிங்லயும் அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சோ அதனால he wants to achieve something in that. And he was married at the age of 18 to Anne Hathaway and he gave birth to 3 children. So after that, he came to London to get chance in writing and acting in plays. So இப்போ எப்படி நம்ம ஊர்ல வந்து இப்போ சினிமால வந்து ஷைன் ஆகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எப்படி சென்னைக்கு வந்து சான்ஸ்லாம் தேடுறாங்களோ அதே மாதிரி அப்போ வந்து அவர் வந்து லண்டனுக்கு போய் வந்து சான்ஸ் தேடினாரு. ஸோ அப்போதைய குயின் வந்து எலிசபெத். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் he has started his career as an actor and slowly he has started writing plays also. When I get to know about Shakespeare, I remember one quote. What's that one quote? Successful people do not do different things, but they do things in a different way. So இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். But it is 100% true in Shakespeare's life. So அவர் என்ன அப்படி டிஃபரெண்டா பண்ணாரு? So ஒரு டிராமாட்டிஸ்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இப்படிதான் ஒரு பிளே இருக்கணும், இப்படிதான் ஒரு டிராமா எழுதணும் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா ட்ராஜடி அண்ட் காமெடி. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ட்ராஜடி எழுதுறீங்க அப்படின்னா, வாட் இஸ் அ ட்ராஜடி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ராஜடி இஸ் ஃபுல் ஆஃப் சாரோஃபுல் ஈவென்ட்ஸ், டார்க்னஸ், மர்டர்ஸ், கில்ஸ், பிளட்ஷெட்ஸ் அண்ட் க்ளூம், வெரி சேட் சாரோஃபுல் ஈவென்ட்ஸ், இதெல்லாம் இருக்கிறது தான் ட்ராஜடி. ஸோ இதே காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் லாஃப்டர், மர்த், லவ், ரொமான்ஸ், ஜோக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் தான் காமெடி. So suppose if you are planning to write a drama, first you should select either tragedy or comedy, but you should not mix these both. Okay, so இது எப்படி சாத்தியம்? Think well. So in man's life, it is actually a mixture of both happiness and sorrow. இல்லையா? மனுஷன் வந்து பிறந்ததுல இருந்து அவன் வெறும் சந்தோஷமே அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டான், அதே மாதிரி வெறும் சோகமே அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டான். Life is a mixture of both happiness and sorrow. இல்லையா? So இத வந்து தாட்ல வச்சுட்டு Shakespeare has violated this rule and he has formulated a different one. What's that? He has formulated a new way, that is tragic comedy. He has mixed tragedy and comedy as one, naming it as tragic comedy. Okay, so இதுல எப்படி tragic comedy? இப்ப இருக்கிற படம் எல்லாத்துக்கான பேஸும் இதுதான். Say for example, ஏதோ ஒரு படம் எடுத்துக்கோங்க. First it will be very light. நடுவுல இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு டிராஜிக் எலிமெண்ட், அதாவது என்ன ப்ராப்ளம் அந்த கதையில அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. Then in the intermission there will be a tragic element break, இல்லையா? சோ அந்த tragic element ரொம்ப ஹைல வரும். And after interval அது ரொம்ப சூடு பிடிச்சு and at last it will end in the happy moments in the climax, இல்லையா? சோ இதுதான் ஷேக்ஸ்பியரோட பேஸ். இதுதான் அந்த tragic comedy. It's interesting இல்ல? Next to that is Aristotle's 3 unities. 3 unities na enna?
First one is unity of time, and next is unity of place, and third is unity of action. So unity of time அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா, so இப்போ 24 hours குள்ள என்ன கதை நடக்குதோ அதை மட்டும் வச்சு தான் ஒரு play எழுதணும். வெறும் ஒரே ஒரு நாள்ல என்ன விஷயம் நடக்குதோ அதை வச்சு மட்டும் தான் play எழுதணும். Okay? And second is unity of place. Unity of place is nothing but you should not change the setting. அதாவது play ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் ஒரே ஊர்ல தான் எடுக்கணும். Okay? And Shakespeare violated these both unities. So why he has broken it? ஏன்னா இப்போ வந்து நீங்க நிறைய படத்துல பார்க்கலாம், அந்த படத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அவங்களோட வளர்றதுல இருந்து அவங்களோட கேரக்டர் சொல்லி அண்ட் லைஃப் எண்ட் வரைக்கும் கொண்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய சக்சஸ்ஃபுல் மூவியாகவும் வந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் அது குழந்தை பிறந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல இருக்க போறது இல்லை இல்லையா? ஸோ ஹி கீப்ஸ் ஆன் டிராவலிங். and travel பண்ணும்போது he has got many experiences. அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் பிளேல சொல்லும்போது it will be more successful. So Shakespeare has violated these two rules in that day itself. And thirdly is unity of action. So unity of action is nothing but it is common and it has to be accepted. What is that? First ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் coherence இருக்கணும். இப்போ இந்த சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு ஒரு continuity இருக்கணும். அதுதான் unity of action. So it is highly needed for any play and Shakespeare has followed that. The next important thing is characterization. So அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொசைட்டியே வந்து நாலா டிவைட் ஆயிடும். ஒன்னு வந்து கிங், and secondly it's noblemen. Noblemen is nothing but king's people. அவங்க கோர்ட்ல இருக்கிற அந்த members, ministers and other generals. And thirdly it's clergymen. Clergymen is nothing but churchல இருக்கிற ஃாதர் இருக்கார்ல அவங்கள தான் clergymen. அந்த church related members தான் clergymen சொல்வாங்க. And fourthly it's commoners, சாதாரண மக்கள். சோ இப்படி தான் வந்து ஒரு சொசைட்டி வந்து டிவைட் ஆயிருந்தது. And ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி வந்த டிராமாஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கிங் அண்ட் கிங்ஸ் மென், நோபல் மென், கிளர்ஜி வரைக்கும் மட்டும்தான் ஒரு பிளே வந்து ரிவால்வ் ஆகும். நீங்க ஒரு ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்களை மட்டுமே வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டோரி ஒரு பிளேவை வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. பட் Shakespeare has changed this. Shakespeare has given roles to all the four society members. அவரோட பிளேல கிங் இருப்பாங்க, காமனர்ஸ் இருப்பாங்க, நோபல்மென் இருப்பாங்க and clergymen இருப்பாங்க. So this was highly innovative and எல்லாருமே அவர் பிளேஸ வந்து ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா he has done justification to all his characters. இப்போ ஒரு காமனர்னா அவன் எப்படி பேசுவான், அவனோட இடத்துல இருந்து அவர் டைலாக்ஸ் எழுதினாரு. அதே மாதிரி ஒரு கிங்கா இருந்தா எப்படி நோபலா இருக்கும் அவரோட டைலாக்ஸ். So அந்த மாதிரி he has done justification to all his characters. And next the most innovative and interesting thing that Shakespeare has done is his theaters. So theaters பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல வந்து ரொம்ப பெருசாலாம் இல்ல. அது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு இன்டோர் தியேட்டரா இருந்தது, ஸ்பேஷியஸா கிடையாது. அதுல வந்து ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபுல் டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல. they have got lot of difficulties. Keeping all these things in mind, when his plays become successful, Shakespeare has put all those money in devising his own theater. அவரே அவருக்கான தியேட்டரை வந்து கிரியேட் பண்ணாரு. Okay, that theater is called as Globe Theatre or Shakespearean Theatre or Elizabethan Theatre. எலிசபெத் நான் சொல்லிருந்தேன், அவரோட டைம்ஸ்ல இருந்த குயின் வந்து எலிசபெத். ஓகே, சோ இப்படி மூணு பேர்ல அந்த தியேட்டரை கூப்பிடுவாங்க. That theatre you can see it on the screen. In the whole structure is fully made of wood. Okay, so இது ஃபுல்லாவே wood, மரத்தால் ஆன தியேட்டர். இந்த இமேஜை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இருக்கிற தியேட்டர்ஸ்க்கு இதுதான் பேஸ். சோ இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் an open area theater. மேல வந்து சர்க்குலரா இருக்கும் and அதுல அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ், uplifted ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அதுலதான் வந்து பிளேயர்ஸ், அதாவது ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஏரியா as well as பேக் ஸ்டேஜ் ஈவென்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு மர்டரை காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் பேக் ஸ்டேஜ்ல வைப்பாங்க இல்லையா? இந்த காலத்துல நீங்க டிராமாஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கர்டைன் இருக்கும். கர்டைன்னா அந்த திரை மூடுவாங்கல்ல, படம் முடிஞ்சதுன்னா திரை மூடுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ் டிராமாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பேக் ஸ்டேஜ்ல, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவரோட தியேட்டர்ஸ்ல இருந்தது. அண்ட் கர்டைன்ஸ் இவரோட தியேட்டர்ல கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஒரு சீன் வந்து டே சீன் அப்படின்னா இவரோட டிராமாஸ் எல்லாமே வந்து நார்மல் டே லைட்ல, அதாவது பகல்ல மட்டும்தான் வந்து இதை வந்து பிளே பண்ணுவாங்க. இதுவே நைட் சீன் அவர் காமிக்கணும் அப்படின்னா ஒரு கையில தீப்பந்தம் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஆல்சோ இன் தி ஸ்கிரீன். சோ இந்த தீப்பந்தம் வந்ததுன்னா அது நைட் சீன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் கர்டைன் இல்லாததுனால பிளேயர்ஸ் வந்து ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த சீன்.
அவங்க ஸ்டேஜ் விட்டு போனாங்கன்னா இட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீன். இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் அவரோட தியேட்டர்ல இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இப்போ இருக்கிற தியேட்டர்ல எப்படி நம்ம வந்து காசுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் சீட் டிஃபர் ஆகுதோ, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் பால்கனி டிக்கெட் அண்ட் கோல்டு டிக்கெட், சில்வர் டிக்கெட் இந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி அவரோட தியேட்டர்ஸ்லயும் காசுக்கு தகுந்த மாதிரி பிளேசஸ் உண்டு. Say for example, the cheapest ticket if you are getting na, you should stand and watch the play. If you are giving more money, then you can sit and watch. And the stories அடுக்கடுக்கா மாடி கட்டட மாதிரி இருக்கும், அதுல வந்து நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அண்ட் அந்த டிக்கெட்கான காசு வந்து ஒரு பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் a box office hit அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் தான் we are still using. It's a box office hit. So இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் why we are calling Shakespeare as the father of English dramas. So next to that is the most interesting thing which will make us think இப்படிலாமா யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ அது என்னன்னா, அந்த காலத்துல வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவரோட டிராமாஸ்ல இன்க்ளூட் பண்ணல. லைக் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ், வெரி சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஸ்வார்ட்ஸ் அண்ட் தீப்பந்தம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டார்ச் அண்ட் லெட்டர்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும்தான் அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ், மீதி எல்லாமே வந்து அவர் டயலாக்ல வந்து அட்டர் பண்ணிட்டார். இது இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி டயலாக்ல அட்டர் பண்ணிட்டார். அதே மாதிரிதான் பிளேஸும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவரோட பிளேஸ்ல வந்து கர்டைன்ஸ் கிடையாது அண்ட் பேக் ட்ராப் கிடையாது. இப்ப நீங்க ஒரு டிராமா பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன்ல எடுக்கிறாங்கன்னா லண்டனோட முக்கியமான ஏதாவது ஒரு இடத்த எடுத்து ஸ்டில் மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க லண்டன்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அவர் அந்த மாதிரி எந்த பேக்ட்ராப்பும் யூஸ் பண்ணதில்லை. மாறுதலா அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே அவங்க பேசிப்பாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம், நம்ம இப்ப லண்டன்ல இருக்கோம். ஸோ வாட் ஆர் பியூட்டிஃபுல் பிரிட்ஜ் ஆஃப் லண்டன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறத வச்சே ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இவங்க வந்து லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அகெயின் இவரோட பட்ஜெட்டும் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்டாவே இருந்தது இல்லையா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இஸ் த ஹைலி இன்ட்ரெஸ்டிங் திங், இவரோட கேரக்டர்ஸ்ல ஆக்ட்ரஸஸ் கிடையாது. அதாவது ஃபீமேல் வந்து அந்த காலத்துல ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் ரூல். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவரோட பிளேஸ்ல வந்து பாய்ஸ் அண்ட் மென்னை வந்து கேர்ள் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி மாறுவேடம் போட்டு நடிக்க வச்சாங்க. அது இன்னும் வந்து கிளியரா அப்படியே எக்ஸாக்டா இருக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து அவங்க உடம்புல சுத்தி கட்டிக்கிட்டாங்க இருக்கு. ஸோ தட் வில் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் விமன். பாய்ஸ்ன்றதுனால அவங்களோட குரல் ரொம்ப பெருசாவும் இருக்காது. ஸோ அவங்க கொஞ்சம் மிமிக்ரி பண்ணி அப்படியே கேர்ள்ஸ் வாய்ஸ்ல பேசும்போது அது இன்னும் ரியாலிட்டியாவே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஷேக்ஸ்பியரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமாஸ்ன்னு சொல்றாங்கன்னு. And I hope you will be liking this video and I hope this will definitely be informative to you. And இனிமே நீங்க ஷேக்ஸ்பியரோட போயமோ இல்ல ஒரு டிராமாவோ படிக்கும்போது ஜஸ்ட் ஆத்தர் நேம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு படிக்காம and just connect those poems or that literary pieces to your heart. So எந்த ஃபெசிலிட்டிஸ்மே இல்லாம இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி படிங்க. And next to that is the world famous poem of William Shakespeare. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். So I hope you are really awaiting for that. Keep waiting and I will definitely give you that poem soon. Thanks for watching and keep supporting. Bye.